கடிக்கிறதெல்லாம் கடிச்சிட்டு இன்றைக்கி வந்து காலில் விழுந்தால் என்னத்தை சொல்கிறது, என்னடா சொல்கிற அப்படி தானே பார்க்குறீங்க. தாவேக தலைவர் விஜய் வந்து வாரம் சனிக்கிழமை தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஊராக போயிட்டுருக்கிறாரு. அது உங்களுக்கே தெரியும். அந்த பிரச்சாரம் பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நிறைய கருத்துக்கள் இருக்குது. அங்கே கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா மாறாதா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அரசியல், நம்ம வந்து அதை பற்றி பேச போகிறது கிடையாது. இன்றைக்கி நாமக்கல்லில் விஜய் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தபோது ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லி வச்ச மாதிரி நிறையா பேர் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாங்க. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்களா, என்னன்னா தலை அஜித்தும் தளபதி விஜயும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடித்தாங்க. ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜில் ராஜாவின் பார்வையிலே அந்த படத்தில் வந்த ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி ஒருத்தர் வந்து விஜய்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்குறாரு, இவரும் கையெழுத்து போகிறாரு. ஸோ அதில் வந்து ஏகே அப்புறம் வந்து ஒரு கோடு போட்டு டிவிகே அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவில் எழுதியிருக்குது. ஸோ அதை வந்து சைன் பண்ணி விஜய் வந்து கொடுக்குறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்தவங்க வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்கிறாங்க. அதாவது விஜய் இருக்கார்ல, அந்த கேரவன் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் தான் அந்த வீடியோவை அவ்வளோ கிளியராக எடுத்துருக்காங்க. ஏன்னா வெளியே இருக்கிற தொண்டனை வந்து அவ்வளோ கிளியராக வீடியோ எடுக்கவே முடியாது, ஓகேங்களா. ஸோ விஜய்க்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்க தான் அந்த வீடியோ எடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் இது வந்து திட்டமிட்டு ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை கொடுப்பாங்க, நீங்கள் கையெழுத்து போடுங்க, நான் அந்த வீடியோ எடுக்கிறேன், அந்த வீடியோவை நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எடுக்கப்பட்டது தான் அந்த வீடியோ. அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித் ரசிகர்களை உள்ளே இழுத்து போடுறதுக்கு தான் விஜய் வந்து அடுத்த பிளான் பண்ணுறாரு. ஏன்னா விஜய் ரசிகர்லாம் உள்ளே சேர்றாங்க, கூட்டம் வருதுலாம் ஓகே. அடுத்தது அஜித் ஃபேன்ஸு, விஜயை தாண்டி வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து அஜித்துக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்களையும் கவர் பண்ணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வந்து ஒருத்தவங்க வந்து அந்த ஃபோட்டோவை கொடுக்க மாதிரி கொடுத்து அதில் சைன் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து சிரிக்கிறதா அழுவுறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா காலம் ஃபுல்லாக அஜித்தை கடின்னு கடித்த ஒரு கூட்டம் தான் விஜய் அண்ட் விஜய் ரசிகர்கள். எப்படின்னா, ஆரம்பத்தில் அஜித் வந்து சினிமாவுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட்லாம் யாரும் கிடையாதுங்க. விஜய்க்கு போயிதுன்னா தொடர்ந்து அப்பா வந்து சப்போர்ட் பண்ணாங்க, பெரிய அளவில் வந்து பில்டப் பண்ணாங்க, அப்படி கொண்டு போனாங்க. ஆனால் அஜித்துக்கு வந்து அப்படி கிடையாது. அஜித் படம் வரும்போது தன்னுடைய மகனுக்கு ஈக்குவலாக அஜித் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அஜித் படம் ஓடுற தியேட்டரில் திட்டமிட்டு சில பேரை உட்கார வச்சு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது கருத்து சொல்லும்போது, அதாவது அந்த படத்தை பற்றி அப்போ இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர்லாம் கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து படம் சரியில்லை, படம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி விமர்சனம் சொல்கிற மாதிரி திட்டமிட்டு எஸ்ஏசியும் விஜயும் பண்ணாங்க அப்படின்றது நான் சொல்லலை. விஜய் ரசிகர்கள் அதிகம் நம்புகிற பிஸ்மியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து அஜித்துடைய வளர்ச்சியை ஆரம்பத்திலே தடுக்க ஆரம்பிச்சது தான் விஜய் அண்ட் விஜயோட அப்பா, அப்புறம் அவங்களுடைய இது வந்து காலம் பூரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி ரொம்ப ஹெவியாகி ஒரு இடத்துல வந்து ரொம்பவே தீவிரம் முட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி வந்து அவங்க படத்தை தாக்கிக்கிட்டாங்க. அஜித் படங்கள் வரும்போது திட்டமிட்டு அந்த படத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்தது விஜய் கும்பல்ன்றதே தெரிஞ்ச ஒன்று. அதேமாரி அஜித்தை வந்து பர்சனல் அப்யூஸு, ஓகேங்களா. வந்து அவருடைய உருவம், அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த ரெட் படம்லாம் வந்துச்சுல, ரெட்டு அப்புறம் வந்து அட்டகாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டில் ரொம்ப குண்டாக இருப்பார், ஒரு கேரக்டர் செம்மையாக இருக்கும், இந்த பொள்ளாச்சி இளநீர் அந்த படம் ரொம்ப குண்டாக இருப்பார். ஸோ இந்த சமயத்தில் வச்சுக்கிட்டு அஜித்துடைய உடலமைப்பு வந்து ரொம்ப குண்டாக இருக்க வச்சுக்கிட்டு தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணானுங்க அஜித் சார், ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு அஜித் வந்து ஓப்பனாக வந்து ஒரு மனக்குமலே பண்ணிருப்பார் ஒரு வாரத்தில், என்னை ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், அவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்து என்னுடைய உடம்பு ஃபேட்டாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி மனசு நொந்து பேசியிருப்பார். அவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணானுங்க அவருடைய உடலமைப்பை. அதெல்லாம் முறிச்சு கட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பதி பரமசிவன் படத்தில் மொத்தமாக உடம்பை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பை அப்படி இழைச்சி அப்படி வந்து நின்னார் அஜித். ப்ளஸ் அந்தளவுக்கு வந்து அஜித் வந்து அவருக்கு ஏற்பட்ட ட்ரோல்லாம் அவையில கொடுத்துருக்காரு. ஆனால் அஜித்துக்கு அகேன்ஸ்டாக இவனுக்கு வந்து இந்த வேலையை வந்து காலஃபுராக பண்ணிருக்கானுங்க. பர்சனல் அபியூஸ்ன்றது எப்படி பார்த்தீங்கன்னா, அது வந்து சொல்லக்கூடாது, அதை வந்து எப்படி சொல்கிறது தெரியல, அது வந்து நான் நிப்பாட்டிக்கிறேன், அவங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இறங்கி அஜித்துக்கு அகேன்ஸ்டாக பர்சனல் அபியூஸ் பண்ண இந்த விஜய் கும்பல் திடீர்னு விஜய் அரசியலுக்கு வந்த உடனே ஒரு ஃபோட்டோவில் விஜய் கையெழுத்து போட்டுட்டா ஒட்டுமொத்த அஜித் ஃபேன்ஸும் எல்லாத்தையும் மறந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கானுங்க இந்த கும்பல், ஓகேங்களா.
ரீசெண்டாக அஜித் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அஜித்துடைய ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜயுடைய டிவிகே பண்ணர்லேருந்து நம்ம வந்து அதிகமாக பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கள்லாம் இதெல்லாம் பண்ணுங்க, அஜித் ஃபேன்ஸும் நம்ம கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பிம்பத்தை கொடுத்தா தான் அவருடைய ஃபேன்ஸும் நமக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்றத ஒரு பிம்பத்தை விஜய் வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இதெல்லாம் வந்து நம்புறதுக்கு அஜித் ஃபேன்ஸ் தயாராக இல்லை அப்படின்றத நான் சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்குது. இவ்வளோ உத்தம வேஷம் போடுற விஜய் ஃபேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரோபோ சங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திடீர்னு இறந்து போனார். அவருடைய இறப்பு அன்னைக்கு ஒரு விஜய் ரசிகன் வந்து போஸ்ட் போடுறான் ஃபேஸ்புக்கில். என்னென்னா, நல்லவங்களாம் சாவுறாங்க, இவனுங்க எப்போ சாவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரஜினி சாரையும் அஜித் சாரையும் ஃபோட்டோ போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தான். ஸோ இந்த அளவுக்கு அஜித் சாரை கடிச்சிட்டு இருக்குது ஒரு கும்பல். இவங்களை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஒன்றும் கிடையாது, எவ்வளவோ ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கோடி அறிக்கை வந்திருக்கும் விஜயுடைய அந்த ட்விட்டர் பேஜ்லேருந்து. அறிக்கையை மட்டுமே பண்ணிகிட்ருக்கிற இந்த கட்சி வந்து ஒரு சின்ன அறிக்கை, எந்த நடிகரையும் இனிமே தரம் தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன அறிக்கை விடுறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா? ஏன்னா வந்து எவ்வளவோ இப்போ கூலி படம் வந்துச்சு, கூலி படம் வந்து வசூல் ரீதியாக நல்ல படம் அப்படின்னு சொல்கிறாங்க தேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம். அந்த படத்தை விமர்சன ரீதியாக அவ்வளோ டிகிரேட் பண்ணிருக்காங்க. யார் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க விஜய் ரசிகர்கள். இது வந்து விஜய் காதுக்கு தெரியாதா? நான் சொல்கிறாருல, நம்மளாம் சோல்ஜர்ஸ், இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம தான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்கிறாருல, அவங்களாம் கூப்பிட்டு, டே இங்கே பாருங்கடா, நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம், எந்த படத்தையும் கடிக்க தேவையில்லை, அந்த படம் நல்லா இருந்தால் ஓடட்டும், எந்த படத்தையும் கடிக்காமல் அவங்க வேலையை மட்டும் பாருங்கள், யாரையும் கடிக்க தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே அவனுங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறானுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் சினிமாவில் வந்து நமக்கு மேலே யாரும் வரக்கூடாது, நம்ம படத்தை யாரும் தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு ஒரு அரியாசனத்தை கட்டிட்டு அதில் உட்காந்துருக்கீங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஸோ அதை காப்பாற்றுறது தான் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை அகேன்ஸ்டாக அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தானுங்க விஜய் ஃபேன்ஸு. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் வந்து வெளியே சொல்ல தேவையில்லை, மறைமுகமாக சொல்லிருக்கலாம். அவங்களுடைய கட்சிகள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி பண்ணாதீங்க, ஐடி வச்சுருக்காங்களே அங்கே கூப்பிட்டு சொல்லிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு விஜயே பார்த்தீங்கன்னா முழுக்க திட்டமிட்டு பண்ண தான் கூலி படத்துக்கு அகேன்ஸ்டாக பண்ண வேலை. ஓகேங்களா? ஸோ இதுமாரி எச்சை வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொன்னால் என்னத்தை சொல்கிறது? விஜய் மட்டும் இல்லைங்க, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலம் பூரா விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தை கடித்த ஒன்று இருக்குன்னா, எப்படின்னா வந்து அஜித் சார் வந்து பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு கலைஞர் கருணாநிதிக்கு வந்து சினிமா சார்பாக நடத்துனாங்க. அதில் வந்து அஜித் சார் வந்து ஒன்று பேசியிருப்பார், வந்து ரொம்ப போல்டாக பேசியிருப்பார். அது வந்து ஒரு பெரிய வைரலாச்சு. பாருங்கள், முதலமைச்சருக்கு எகென்ஸ்டாகவே வந்து நேருக்கு நேராக ஓப்பனாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பூகமே வெடிச்சது. ரஜினி சார் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார் அஜித் சார் அந்த டைமில். ஸோ அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து இது வரைக்கும் ட்ரோல் பண்ணானுங்க. அப்படி பேசிவிட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா போய் கலைஞர் கருணாநிதி காலில் விழுந்துட்டார் அஜித் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிருந்தானுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே சுச்சுவேஷனை விஜய் ஃபேன்ஸ் வந்து மாசாக எலிவேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறானுங்க. அதாவது திமுக தொண்டர் யாரோத்தர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அடுத்தது இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க. என்னென்னா கல்வியில் முதல் சிறந்த தமிழ்நாடு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு திமுக தொண்டர் வந்து ஒருத்தர் வந்து போஸ்ட் போகிறாரு, என்னது அடுத்தது கார் பந்தயத்துக்கு விழா நடத்த போகிறோமா, அதுக்கு அஜித் சீஃப் கெஸ்ட்டாக வராரா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதுக்கு காலம் பூரா அஜித்தை கடித்த விஜய் ரசிகர்கள் சுற்றிட்டு இருக்கிற நிறைய விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கலைஞர் கருணாநிதிக்கு அகெயின்ஸ்டாக அஜித் சார் பேசுனது இருக்குல்ல, அதை போட்டு ஒரு வேளை வந்தார்னா ஸ்டாலினை இப்படி தான் இவர் பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி மாசை எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஸோ வந்து யாரை எதை வச்சு கடித்தானுங்களோ அதையே வச்சு மாசாக அவரை வச்சு பேச வச்சு இந்த காலம் கருமா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன தான் நீங்கள் வந்து காலை பிடிச்சாலும் என்ன தான் பண்ணாலும் பழசெல்லாம் யாரும் மறக்க போகிறது கிடையாது. சில அஜித் ஃபேன்ஸ் வந்து நிச்சயம் வந்து விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஓகே போட்டு போவாங்க, ஆனால் வெறித்தனமான தலைவர்ஸும் சில பேர் இருக்கானுங்களே, அவனுங்க வந்து நிச்சயம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அது எனக்கு தெரியல. நாட் ஓன்லி அஜித் ஃபேன்ஸு, ரஜினி சார் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மைண்ட் செட்டு தான். ஏன்னா வந்து அவனுங்க ரொம்ப தீவிரமாக கிடச்சது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை தான். அவ்வளோ வந்து பர்சனல் அபியூஸு, சூப்பர் ஸ்டார்னு ஒரு பில்டப் கொடுத்து அதெல்லாம் இது பண்ணி விஜய் வந்து அப்படியே கொண்டு போய் காட்டுறதுக்காக வந்து ரஜினி சார் வந்து அப்படி கடிச்சானாங்க. ஸோ ரஜினி சார் ஃபேன்ஸும் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜய் மேலே. இப்படிலாம் இருக்கும்போது இந்த இடத்துல விஜய் வந்து நிறைய
குரலை வித்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் இதெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பாய்.